சிதம்பர ரகசியம் என்பது என்ன? சிதம்பர ரகசியம் என்றால் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உண்மையை சொல்லணும்னா சிதம்பர ரகசியம்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது என்ன சார் குழப்புறீங்க, அது ரகசியம்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், சிதம்பரத்திலே அந்த ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை தரிசனம் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே தெரியும், இல்லை சிதம்பரத்திலே வாழ்கின்ற மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அவங்க போய் தரிசனம் பண்ணும் பொழுது நீங்கள் கூட சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அந்த சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தரிசனம் பண்ண முடியும். அதாவது அந்த கனக சபை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கனக சபைக்குள்ளே மேலே ஏறி அந்த சட்டையெல்லாம் அழுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவா. சட்டையை கட்டிட்டு அழகாக போகும்பொழுது அவங்க ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சு தீபாராதனை பண்ணுவா. அவங்களுக்கு அங்கே பார்த்தேன்னா எதுவுமே இருக்காது. அங்கே என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த தங்கத்தாலான பில்வ தலைகள் அப்படிங்கிறது அப்படியே தொங்கின்னு இருக்கும். அதை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அங்கே என்ன சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்த அண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அண்டத்திலே இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கே அடிப்படை தத்துவம். அதாவது சூக்ஷ்ம ரூபமாக இறைவன் எல்லா இடத்திலையுமே நிறைந்திருக்கிறார். அந்த சிதம்பரம் ஸ்தலத்தையே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆகாய ஸ்தலம் சொல்கிறோம் இல்லையா. பஞ்சபூத ஸ்தலங்களிலே நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறோம். இந்த ஆகாய ஸ்தலமாக, அதாவது இந்த அம்பலத்திலே நான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன். அம்பலவாணன் அப்படின்னே சொல்லி பேர் சுவாமிக்கு, நடராஜர் பெருமானுக்கு அம்பலவாணன் அப்படின்னே பேர். அதாவது இந்த அம்பலத்திலே நான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன். இங்கே இயங்கக்கூடிய இயக்கு சக்திகள் அத்தனையிலும் நான் இருக்கிறேன். அழகா திருவிளையாடல கூட பாடுவார் இல்லையா, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி எல்லா அசைவுகளிலுமே, எல்லா ஜீவராசிகளினுடைய அசைவுகளிலுமே நான் தான் நிறைந்திருக்கிறேன். அடிப்படை காரணமே நான் தான் அப்படிங்கிறதை இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். ஆகாசத்திலிருந்து அந்த காஸ்மிக் எனர்ஜியின் மூலமாக நான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறேன். ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை, சூக்ஷ்மம்தான். எல்லாமே சூக்ஷ்ம ரூபமாகத்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப பேசிக்காக சொல்லின்னு இருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தோம்னா நிறைய தத்துவங்கள் இருக்குது, ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், இறைவன் எல்லா இடத்திலேயுமே நிறைந்திருக்கிறார். அவருடைய சக்தி நமக்கு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆகாயத்திலிருந்து தான் வருகிறது. இந்த காஸ்மிக் ரேஸ் மூலமாக, இந்த எனர்ஜியின் மூலமாக நம்மை இறைவன் ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அம்பலம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் சித் அம்பலம் அப்படின்னு சொல்லுவாள். சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தையானது வந்தது. சித்தம், அதாவது நம்முடைய சித்தத்திலே அந்த அம்பலம் நிறைந்திருக்க வேண்டும், அதுதான் சிற்றம்பலம் அப்படிங்கிறதாச்சு. சிற்றம்ங்கிறது தான் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்லாம் சொல்லுவா இல்லையா. இந்த சைவ சமயத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றக்கூடிய பக்தர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் பொழுது திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பரஸ்பரம் சொல்லிக்குவா. இந்த சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தை தான் திரிந்து சிதம்பரமாக ஆகிவிட்டது. சிற்றம்பலம் சிற்றம்பலம் சிற்றம்பலம்னு சொல்லி 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 அது சிதம்பரம் அப்படின்னு ஆயிடுச்சு. அம்பரம்னு சொன்னாலும் அம்பலம்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இதுதான் அந்த சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, நான் எல்லா இடத்திலேயுமே நிறைந்திருக்கிறேன், நான் உன்னை எப்பொழுதுமே காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இறைவன் நமக்கு அளிக்கின்ற அந்த உறுதிமொழிதான் சிதம்பர ரகசியம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.